கவியதாரா இது பக்தியின் பேரொளி, இறையருள் பெருகும் தெய்வீ. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஜோதிட உலகமே ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் கிரக பெயர்ச்சிதான் இந்த குரு பெயர்ச்சி. நவகிரகங்களில் முழு சுப கிரகமான குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து தன் உச்ச வீடான கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். அதிலும் உச்சம் பெற்ற குருவின் பார்வைக்கு பலன் அதிகம். இந்த பெயர்ச்சியால் 12 ராசிகளுக்கும் என்னென்ன நன்மைகள் நடக்கப் போகிறது என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குரு அமரும் இடம் கடக ராசி. இங்கு குரு உச்சம் பெறுகிறார். 5ஆம் பார்வை விருச்சிகம், 7ஆம் பார்வை மகரம், 9ஆம் பார்வை மீன ராசி. இந்த ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் பெருகும். மேஷம் 4ஆம் இட குரு. சுகஸ்தானத்திற்கு குரு வருகிறார். தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும். வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பரிகாரம்: வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து வரவும். இது உங்கள் தடைகளை நீக்கி வெற்றியை தரும். ரிஷபம் 3ஆம் இட குரு. 7ஆம் இட பார்வையால் திருமண கை கூடும். நல்ல நண்பர்கள் அமைவார்கள். 9ஆம் இட பார்வையால் தந்தையின் ஆதரவு பெருகும். 11ஆம் இட பார்வையால் லாபம் கொட்டும். பரிகாரம்: வியாழக்கிழமைகளில் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை அல்லது வாழைப்பழம் வழங்கவும். இது புண்ணிய பலன்களை தரும். மிதுனம் 2ஆம் இட குரு. பணவரவு சரளமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் காண்பீர்கள். பரிகாரம்: ஏழை மாணவர்களின் கல்விக்கு உங்களால் இயன்ற உதவியை செய்யவும். கல்விதானம் குருவின் அருளை முழுமையாக பெற்றுத்தரும். கடகம் ஜென்ம குரு. 5ஆம் இட பார்வையால் புத்திர பாக்கியம் உண்டாகும். 7ஆம் இட பார்வையால் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும். அதிர்ஷ்டம் தேடி வரும். ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள். பரிகாரம்: வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்கு முல்லைப்பூ சார்த்தி மஞ்சள் நிற இனிப்பு நிவேதனம் செய்து வழிபடவும். சிம்மம் 12ஆம் இட குரு. சுப செலவுகள் அதிகரிக்கும். வெளிநாட்டு பயணம் கைகூடும். 6ஆம் இட பார்வையால் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். நோய்கள் குணமாகும். பரிகாரம்: பிரதோஷ நாளில் சிவன் கோவிலுக்கு சென்று நந்தீஸ்வரரை வழிபட்டு வரவும். இது மன அமைதியையும் ஆரோக்கியத்தையும் தரும். கன்னி 11ஆம் இட குரு. இது ஒரு பொற்காலம். தொட்டதெல்லாம் தொடங்கும். பிள்ளைகளால் பெருமை சேரும். கூட்டு வியாபாரத்தில் பெரிய லாபம் கிடைக்கும். தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும். பரிகாரம்: சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடவும். இது ஐஸ்வர்யத்தை அள்ளித்தரும். துலாம் 10ஆம் இட குரு. தொழிலில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். பொருளாதார நிலை உயரும். சேமிப்பு அதிகரிக்கும். சொந்த வீடு கனவு நனவாகும். எதிரிகள் மறைவார்கள். பரிகாரம்: வியாழக்கிழமைகளில் சித்தர்கள் பீடம் சென்று வணங்கி வரவும். ஞானிகளின் ஆசி உங்கள் வாழ்வை வளமாக்கும். விருச்சிகம் 9ஆம் இட குரு. அதிர்ஷ்ட காற்று வீச போகிறது. ராசியையே குரு பார்ப்பதால் மன அழுத்தம் நீங்கும். கௌரவம் அந்தஸ்து உயரும். பூர்வீக சொத்துக்களால் லாபம் உண்டாகும். பரிகாரம்: வியாழக்கிழமை கொண்டைக்கடலை மாலை சாற்றி குரு பகவானை வழிபடவும். இது உங்கள் பலத்தை அதிகரிக்கும். தனுசு 8ஆம் இட குரு. எதிலும் நிதானம் தேவை. 2ஆம் இட பார்வையால் பணத்தட்டுப்பாடு வராது. கொடுத்த கடன் வசூலாகும். குடும்பத்தில் அமைதி நிலவும். பரிகாரம்: வியாழக்கிழமைகளில் முதியோர்களுக்கு அன்னதானம் அல்லது வஸ்திர தானம் வழங்கவும். இது கர்ம வினைகளை குறைக்கும். மகரம் 7ஆம் இட குரு. இதுவரை இருந்த சோதனைகள் யாவும் நீங்கும். குரு நேரடியாக உங்கள் ராசியை பார்ப்பதால் புதிய உத்வேகம் பிறக்கும். திருமண வரன் அமையும். பரிகாரம்: குலதெய்வ கோவிலுக்கு சென்று சிறப்பு வழிபாடுகளை செய்து வரவும். குலதெய்வ அருள் தடைகளை உடைக்கும். கும்பம் 6ஆம் இட குரு.
ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வேலையில் அங்கீகாரம் கிடைக்கும். திடீர் பண வரவுகள் மூலம் கடன்களை அடைப்பீர்கள். மருத்துவ செலவுகள் குறையும். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறந்தது. இது தைரியத்தை தரும். மீனம் 5ஆம் இட குரு. யோகமான காலம் ஆரம்பமாகிறது. பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் புகழும் கிடைக்கும். ஆன்மீக பலம் கூடும். தடைப்பட்ட காரியங்கள் தானாகவே நடக்கும். பரிகாரம்: வியாழக்கிழமைகளில் ஆலங்குடி அல்லது உங்களுக்கு அருகிலுள்ள குரு ஸ்தலத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வரவும். நண்பர்களே, இந்த உச்ச குரு பெயர்ச்சி பல ராசிகளுக்கு வாழ்வின் திருப்பு முனையாக அமையப் போகிறது. உங்கள் ராசிக்கு குருவின் பார்வை இருக்கிறதா என்பதை பார்த்து திட்டமிடுங்கள். வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்க ராசியை சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.